அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மிக மிக சக்தி வாய்ந்த இருவரால் உங்களுக்கு அடுத்த 7 நாட்களில் இவை கிடைத்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. குறிப்பா தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சூரியன், புதன், தனுசு ராசியில் இருந்த சுக்கிரன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் ரீதியாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், சுக்கிரன், சனி இவர்கள் எல்லாம் இந்த வாரத்துல சுபபலம் பெற்று சாதகமாக இருக்கிறாங்க. சூரியன் 3ஆம் இடத்தில் நீச்சம் நீங்கி புதனோடு சேர்ந்து இருப்பதால வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேலையெல்லாம் அனுகூலமாக இருக்குங்க. அதே போல் அரசாங்க அலுவலகங்கள் துரிதமாக தெரியக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் பலனளிக்குங்க. சொத்து சேர்க்கை ஏற்படுங்க. சனி 6இல் பலமாக இருப்பதால் சங்கடங்களை எதிர்கொள்ளும் ஆற்றலை பெறுவீங்க. உங்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடிகள் தீரக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. புதிய வாய்ப்புகள் உண்டு. புது வீடு கட்டி சிலர் குடி போகும் வாய்ப்புகள் உண்டுங்க. ஆத்ம பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு விரையாதிபதி சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பதால விரயங்கள் கூடுதலாக தாங்க இருக்கும். இந்த வீண் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. உடன் இருப்பவர்களுக்காகவும் விரயங்கள் செய்ய நேரிடுங்க. அதே போல ஜென்மத்தில் கேது 7இல் ராகு இருப்பதால் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலையே உண்டுங்க. வரவு வந்து மருண்டமே செலவும் ஏற்பட இருக்குது. வருங்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்குங்க. அதே போல பார்க்கும் குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் எதையும் யோசித்து செய்வது நல்லது. எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசித்து சிந்தித்து எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இந்த வாரத்தில் ரிஷபராசியில் வக்ரம் பெற்றே சஞ்சரிக்கிறார். அதாவது ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் இந்த வாரம் முழுவதும் வக்ரத்திலே இருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்போது நன்மையே ஏற்படுங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இல்லம் கட்டி குடியேறும் வாய்ப்பு, சொத்துக்கள் வாங்கும் யோகமும் உண்டுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. அதே போல் திருமண சம்பந்தமான பேச்சுக்கள் கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணிபுரிய நினைத்தவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் பணிபுரிய அழைப்புகள் வரலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை நம்பி இந்த வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொண்டு முன்னேற்ற பாதையில் மேற்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வை ஏற்படுகிறதுங்க. கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். முரண்பாடான கிரகங்களுடைய பார்வை நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. நிலம் சம்பந்தமான வழக்குகள் கூட வரலாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு முன்பு வந்த நோய் மீண்டும் தலை தூக்கி மனக்கவலையை தரலாங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. உத்தியோக மாற்றங்கள் திடீரென ஏற்பட்டு உள்ளத்தை வாட வைக்குங்க. பொதுவில் உள்ளவர்கள்
இவர்களுக்கு விருப்பம் இல்லாத பொறுப்புகள் கிடைக்குங்க. எதிலும் எச்சரிக்கை தேவைப்படக்கூடிய ஒரு நேரமா தான் அமைஞ்சிருக்குது. பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்படும் போது அந்த பொறுப்புகளை நீங்களே உங்களுடைய மேற்பார்வையில் செய்து முடிப்பது நல்லது. அந்த பொறுப்புகளை வேறு யாரிடமும் ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கடகராசியில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதி என்பதால் உங்களுக்கு நன்மை தாங்க. சென்ற மாதம் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. பொருளாதார பிரச்சனை அகலுங்க. இதுவரை விலகி இருந்த உடன்பிறப்புகள் இப்பொழுது விரும்பி வந்து இணைந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. கடன் சுமை படிப்படியாக குறையுங்க. வீடு மாற்றம், இடமாற்றம் கூட எளிதில் கிடைக்குங்க. பாக பிரிவினை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அவை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். அதாவது கடகராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தான் அதிபதி வக்ரம் பெறுவதால் நல்ல வாய்ப்புகள் பல கை நழுவி செல்லலாங்க. நாடு மாற்றம், வீடு மாற்றம் போன்றவை எண்ணத்தில் இருக்குமே தவிர எளிதில் கிடைக்காதுங்க. உடல் நலத்துல கவனம் தேவை. மூட்டு வலி, முழங்கால் வலி என்று ஏதேனும் ஒரு வலி இருந்து கொண்டேதாங்க இருக்கும். முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மகரத்தில் தற்போது சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்கிரன். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும்போது புதிய திருப்பங்கள் ஏற்படுங்க. நினைத்ததை நினைத்த மாத்திரத்தில் செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. அதே போல் உங்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. என்றைக்கும் வாங்கி போட்ட இடம் அதிக விலைக்கு விற்று லாபம் தருங்க. வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கன்னிராசியினருக்கு சிறு முயற்சியிலேயே வாகன யோகம் ஏற்பட இருக்கு. புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வாய்ப்பும் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கன்னிராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளை யோசித்து ஈடுபடுவது நல்லது. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு குறையலாங்க. கலைஞர்களுக்கு கடின முயற்சி தேவைங்க. மாணவ மாணவிகளுக்கு விருதுகளும் வெற்றி செய்திகளும் வந்து சேருங்க. பெண்கள் பரபரப்பாக செயல்பட்டு பாராட்டுகள் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் வக்ரம் பெறுவது லாபஸ்தானத்தில் இருப்பதால் சில நேரங்களில் கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்காதது போல தடை ஏற்படலாங்க. சில எதிர்மறை விஷயங்கள் உங்களை பாதிக்கலாம். உதவி செய்கிறேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் உதவாமல் போகலாங்க. எதையும் யோசித்து செய்ய வேண்டுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் தவறான புரிதல் கொண்டு சண்டை போட்டு கொண்டு இருப்பீங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியங்க. காரணம் ஜென்மத்தில் கேது 7ல் ராகு இருப்பதால் திடீரென கோபம் ஏற்படுங்க. பொறுமையை காப்பது அவசியங்க. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. மற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.